என் முதல் 2 பொண்ணுங்களும் ஒரே மாதிரியா முதலிரவன்னைக்கு பெட்ரூம்ல செத்து போயிட்டாங்க. என் 3வது பொண்ணும் அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. உன் 2 பெண்ணையும் அவன் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? இல்லைங்க, முதல் பொண்ணு அவனை தம் வழிக்கு கொண்டு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. 2வது பொண்ணை நான் தான் வற்புறுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ அதுக்கு முன்னாடி அவ வேற யாரையாவது விரும்பினானா? ஆமாங்க, அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு வந்த ராஜாவுக்கும் எங்க எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கஸ்தூரிங்கிற பொண்ணுக்கும் பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே. ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் நாளும் உன்னோடு தானே நான் வாழுவேனே. பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே. கம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். கம்பன் கவி போலே என்னை என் கண்ணாவும் கண்ணாலே கம்பத்து ஏலக்காய் போல என் நெஞ்சத்தில் மஞ்சத்தில் மணந்தாய். கம்பன் கவி போலே என்னை என் கண்ணாவும் கண்ணாலே அளந்தாய். என்னோடு நீயும் ஈடாக இன்பம் பண்ணோடு பாவாய் கண்டாயே நன்று. கையோடு இணைந்து மடி மீது விழுந்தேன். கை மீது பலனை மகளாகத் தந்தேன், மகளாகத் தந்தேன். பெண்ணோடு வாழும் என் வாழ்க்கை நாளும் உன்னோடு தானே என் கண்ணின் மணியே. ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் நாளும் உன்னோடு தானே நான் வாழுவேனே. குறிஞ்சி நிலமாக இருந்தாய் என் குடும்பத்தின் விளக்கானாய் கண்ணே. குணத்தில் குன்றாக இருந்து உன் அன்பை நீராகப் குறிஞ்சி நிலமாக இருந்தாய் என் குடும்பத்தின் விளக்கானாய் கண்ணே. குணத்தில் குன்றாக இருந்து உன் அன்பை நீராகப் பொழிந்தாய். நிலமீது வீழ்ந்த நீராலே வந்து நிலவே நீ அழகான மலரோ. நெஞ்சத்தை கிள்ளும் உன் தாயை போல நெஞ்சோடு உன்னை உயிராக வைத்தேன், உயிராக வைத்தேன். ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும்
பாரு நான் உன்னை அனுபவிக்கிறேங்கிற வரையில உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. நீயும் அந்த வாழ்க்கையில என்கிட்ட இழக்கக்கூடாத இழக்கல. எதிர்பாராம ஏற்பட்ட தவறுக்கு நாம 2 பேருமே காரணம் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணம். எதுவா இருந்தாலும் கலங்கப்பட்டது ஏன் உடம்பு தானே. உன்னை கலங்கப்படுத்துறது ஒரு காமுகன் இல்லை, உன் காதல நான் தானே. கஸ்தூரி, என்ன நம்பு, சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். வர முகூர்த்தத்திலேயே ஊரறிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கே என் மாமா கிட்ட சொல்லி முறைப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்றேன். ராஜாவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து எஸ்டேட் நிர்வாகத்தை எப்பவும் என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதாங்க. என் பொண்ணு ராஜா கிட்ட மனசத்தான் பறி கொடுத்தா. ஆனா அந்த கஸ்தூரியோ மானத்தையே பறி கொடுத்துட்டா. மனச பறி கொடுத்த என் பொண்ணை விட மானத்தை பறி கொடுத்த அந்த பொண்ணு மேலதான் எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு ஏழை பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிடுவோம்னு அந்த பொண்ணையே ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நான் தீர்மானிச்சேன். ஆனா அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த நாள் ஆத்தங்கர பக்கம் போன கஸ்தூரிய இந்த கஸ்தூரியோட சாவு ராஜாவை நிலகுலைய வச்சிடுச்சு. மனம் போன போக்குல ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எஸ்டேட்டுக்கு திரும்பி வந்தான். அப்படி திரும்பி வந்த அவன் மனச மாத்தி நாங்க தான் உமாவை கல்யாணம் பண்ணி வச்சோம். செத்து போன கஸ்தூரி எப்பவாவது உன் கனவுலையோ அல்லது நினைவிலையோ வந்திருக்காளா? ஆமா, ஒரு நாள் அமிர்தாஞ்சலம் கொண்டாமா. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அமிர்தாஞ்சனத்தை தடை விடுமா.
என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு அலர்னீங்க? ஒண்ணு இல்லம்மா. நான் 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 அலறலையே. ஒண்ணு இல்லம்மா. நீ போய் தூங்கு. சொன்னா கேளுமா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா. இப்போ நீ போய் தூங்கு. அப்படியா? ஆமா, அது பிரமையா இருக்குன்னு நினைச்சு அன்னைக்கு ஈஸியா எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னொரு நாள் நீயா? ஆமா, நானேதான். ஏப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. எதிர்பாராத விதமா திடீர்னு உன்னை பார்த்தேன் இல்லையா,